இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 3வது நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வேதாகமத்திலே சிந்திக்க வைத்த சில நபர்களில் ஒருவராக இந்த 3வது நாளிலே வேதத்தை ஆராய்வதிலே எஸ்ராவுக்கு நிகர் யாருமில்லை என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். பாருங்க, எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்றைக்கு எல்லாருமே நாம் வேதத்தை வாசிக்கிறவங்க தான். தினமும் நம்ம வாசிப்போம்ல. எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது பைபிள் எடுத்து புரட்டி ஏதாவது ஒரு அதிகாரம், ஏதாவது ஒரு சங்கீதம், இல்லை ஏதாவது ஒரு நீதிமொழிகள் எடுத்து வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? கடந்து போகிற பிள்ளைகளாக இன்றைய சமுதாயத்தினர் நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எஸ்ரா என்ன செய்தார்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார். அதன்படி அது என்னென்னலாம் கற்பனையில் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நடக்கவும் எஸ்ரா ஆரம்பித்ததுனாலே அவருடைய வாழ்க்கை ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் என்னைக்காவது ஆண்டோடைய வசனங்களை ஆராய்ந்து உற்று நோக்கி இருக்கிறோமா? ஏதோ கடமைக்காக நம்ம வாசிக்கிறோம்ல. எங்கேயா கிளம்பும்போது பைபிள் வாசிக்காமல் யாரும் போயிட்டா எதுவும் நமக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நம்ம ஏதோ கடமைக்காக ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? போகிறோம். ஆனால் இந்த எஸ்ரா பாருங்க, இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் அவன் ஒரு கற்று தேர்ந்த ஒரு வேதபாரகனாக இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த எல்லா கட்டளைகளிலுமே அவன் தேறின ஒரு வேத பாரகனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த வேத வசனங்களை தியானிப்பதிலே ஆராய்வதிலே மிக கவனமாய் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டான் எஸ்ரா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டோடைய வசனத்துக்கு நாம் நடுங்குகிறோமா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நாம் நடுங்குகிறோமா? அல்லது உணர்வற்றவர்களாக ஏதோ சண்டே தோறும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ நம்ம மெசேஜ் கேட்குறோம், அப்படியே வந்துடுறோம், அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வசனங்களும் நம்மோடு கூட இடைப்படுகிறதா? அன்றைக்கு கொடுக்கப்படுகிற அந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா? எனக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளிலும் கூட ஒவ்வொரு வாரமும் கூட நம்ம அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்படும். ஏதோ ஆலயத்துக்கு செல்கிறோம் வர்றோன்னு இல்லை, நம்ம அனுதினமும் நம்முடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வசனமும் அது நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனங்களையும் நாம் ஆராய்கிறவர்களாக இந்த வசனத்துக்கு ஒத்துவாக்கி ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறாரு, ஏன் இதை ஆண்டவர் சொன்னார், எதற்காக சொல்லியிருக்கிறாரு, அப்போ இதனுடைய சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் நம்ம ஒரு ஆராய்ந்து பார்க்க, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நிச்சயமாகவே நமக்கு பலனுள்ளதாக இருக்கின்றது. உலக பிரகாரமான கல்விக்காக, அந்த கல்வியை கற்பதற்காக மாணவர்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லையா? எப்படியா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. பெற்றோர்களும் கூட எவ்வளவோ ஊக்குவிக்கிறாங்க. தம்பி, நீ இப்படி பாஸ் பண்ண, இவ்வளோ மார்க் எடுத்த, உனக்கு அந்த பைக் வாங்கி தரேன், இந்த கார் வாங்கி தந்துடுறேன், அப்படி செஞ்சுரு, எப்படியோ என்னெல்லாமோ சொல்லி பிள்ளைங்களை என்ன செய்கிறாங்க? உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக சின்ன வயதிலிருந்தே அவங்க வேத வசனங்களை ஊட்டுகிற பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம சர்ச்சில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களும் வசனம் சொன்னால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும் இல்லையா? ஆனால் வசனம் சொல்கிற பிள்ளைங்க பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு நிறைய பிள்ளைங்க வருவாங்க. ஆனால் ஏன்? அந்த பேரண்ட்ஸுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன, கல்வியை கற்கணும், என் பிள்ளை ஹை ஸ்டாண்டர்டாக படிக்கணும், சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் சேர்க்கணும், அப்படி படிக்கணும், என் பிள்ளை இங்கிலீஷில் தான் பேசணும், அதை கேட்குற பெற்றோர் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் அதை விட விலை உயர்ந்த அந்த வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுமா? அந்த வேத வாக்கியங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அறிஞ்சிருக்காங்களா? அந்த பிள்ளைங்க நம்ம மனப்பாடம் செய்து நம்ம ஆலயத்தில் ஒப்பிக்க சொல்கிறோமா? நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ப்ரீகேஜி முதலே என் பிள்ளை அப்படி பேசுகிறா, இப்படி பேசுகிறான்லாம் நம்ம சொல்கிறோமே. வேத வசனங்கள் நம்ம பிள்ளைங்க சொல்கிறத நம்ம ஊக்குவிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமா? அதெல்லாம் நான் சிந்தித்து பார்ப்போம். இந்த எஸ்ரா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதிலே அவன் ஒரு சிறந்த வேத பாரகனாக இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம்.
பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்களை நாம் நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவைகள் பிரயோஜனமற்றவைகள் அல்ல. ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையும் கூட பிரயோஜனமற்ற வார்த்தைகள் கிடையாது. நம்ம எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் கூட நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பாடல் இவ்வாறு சொல்கிறது பாருங்க, சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பாருங்க, அந்த வேதம் என்று சொன்னால் வேதத்தில் உள்ள வார்த்தைகள் இல்லையா? அந்த வேத வார்த்தைகள் நமக்கு இந்த எஸ்ரா ஆராய்ந்து பார்த்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அதே போல இந்த சத்திய வேதமானது நமக்கு அது போகக்கூடிய ஒரு பாதை, பரிசுத்தவான்களெல்லாம் செல்லக்கூடிய ஒரு பாதையை காட்டுகிறது. இன்னும் நம்முடைய பாதைக்கு ஒரு தீபமாக இருக்கிறது. நாம் உத்தமமாய் வாழ நமக்கு அது வழி சொல்லி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட சத்திய வேதத்தை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, வாஞ்சை தாங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை எனக்கு தாங்க, எனக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லி நம்ம அவருடைய சமூகத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜா சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியங்கள் அது நாள் முழுவதும் என்னுடைய தியானம் என்று சொல்கிறார். ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு பணிகள் இருக்கும் இல்லையா? தன்னுடைய நாட்டை கவனிப்பதிலே ரொம்ப சிரமம் இருக்கும். ஆனால் அவற்றினுடைய அவர் சொல்லுகிறார், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வேத வசனங்களை நாம் தியானிக்கிற பிள்ளைகளாக காணப்படும். எவ்வளவோ காரியங்களை நாம் தியானிக்கிறோம்ல, உலக பிரகாரமான காரியங்களை, ஒரு வீடு கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பிளான் பண்ணுறோம். ஆனால் இந்த வேத வசனங்களை குறித்து நாம் அவ்வளவு ஆராய்ந்து பார்க்கிறோமா? நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம் வேத வசனங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த எஸ்ராவை போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அதைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டிலே எஸ்ரா மூலமாக நாம் கற்றுக்கொள்வது அதுதான். நம்மை சிந்திக்க வைக்க எஸ்ரா நினைப்பது அதுதான். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான். அந்த வேத வாக்கியங்கள் நமக்கு சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் நம்முடைய மனதிலே நிறுத்தி நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்காக நீர் என்னுடைய இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவரே என்னுடைய நித்திய ஜீவனுக்கு நீ எழுதி கொடுத்திருக்கிறேன், அதை என்னுடைய வாழ்க்கையில நான் அப்பியாசப்படுத்த எனக்கு பலன் தாங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த சாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் எஸ்ராவை போல ஆண்டவரை நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அதன்படி செய்வதற்கு எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீங்க பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு எஸ்ரா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதிலே ஒரு சிறந்த வேத பாரகனாக இருந்தான் என்று சொல்லி அப்பா உம்முடைய கட்டளையின்படி கற்பனைகளின்படி நடப்பதிலே அவர் ஒரு தேறின வேத பாரகனாக இருந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஒருவேளை இதுவரை நாங்கள் வேத வாக்கியங்களை ஏதோ கடமைக்காக நாங்கள் வேதத்தை வாசித்திருக்கலாம் அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்திருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்ய அதன்படி நடக்க எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய ஞானத்தினால் நிறைத்து உங்களுடைய வேத வசனங்களுடைய பொருள் அவற்றின் பொருளை விளங்கிக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்து அவளை ஞானத்தினால் நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை